ஈவினிங் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெங்காயம், அப்புறம் பீன்ஸு, தக்காளி 1, அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எக்கு வந்து ஒரு 5 வந்து உடச்சி ஊற்றி அதை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நறுக்கி கட் பண்ணி வந்து கழுவி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி தக்காளி, பீன்ஸு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பொடியெல்லாம் கலந்து விட்டு, நான் வந்து சிந்து கோழி பொடி, மீன் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு, நம்ம வந்து தேவையான முட்டையும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கிளற ஆரம்பிச்சிட்டேன். கிளறி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்படி தான் வந்து நான் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரலைனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். பாய். சாப்பாடு சுடுதா? சூப்பரா இருக்கு. உப்பு மட்டும் சரி, ஓகே, தேங்க்ஸ்.